Jayachandran Gold and Diamonds, now at Palikatnai. ஏதோ வாழணுன்றதுக்காக இந்த வேலையை பார்த்துட்ருக்கேன். சாயந்தரம் வேலை முடிஞ்சதும் பக்கத்தில் இருக்கிற நேரு பார்க்கில் படுத்து தூங்கிட்டு மறுபடியும் காலைல எழுந்துச்சு இங்கே வேலைக்கு வந்துடுவேன். சுப்பிரமணி மேலே கையிலும் ஆசைப்பட்டுட்டா. நீ வேற நடுவில் கையில் சுப்பிரமணிக்கு கட்டி கொடுக்கணும் அது இதுன்னு பேசிட்ட. அவ மனசுல எதுவும் தப்பான என்ன வந்துடக்கூடாதுல்ல. பாம்பு எப்படி உள்ள விடுவ? ஐயா, போலீஸ் ஸ்டேஷன்ல ஒப்படைக்கிறவா? பாம்பு வச்சு தான் ஐயா பழப்பம் நடத்திக்கிட்டு இருக்கேன். இப்போதான் வாட்டி இந்த மாதிரி தவறு நடந்துடுச்சு. என்ன மன்னிச்சுங்க ஐயா. ஒண்ணு இல்லாத கழுத வந்து என் புள்ளைய மைக்கி வயித்துல குழந்தையோட வந்து நிப்பா. நான் கல்யாணம் முடிச்சு வச்சு பிரசவம் வேற பாப்பேன்னு நினைச்சியா? யாரு? டேய், யாரது? டேய், 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 யாரு? என்னங்க, நான் எவ்வளவு பெரிய விஷயம் சொல்லியிருக்கேன், நீங்க எதுவுமே பதில் சொல்லாம எழுதிட்டு இருக்கீங்க. இளவரசி, நம்மளால அந்த அளவுக்குலாம் பண்ண முடியாது. ஏங்க ஆரம்பத்துல நெகட்டிவா யோசிக்கிறீங்க? முடியாதுன்னு நினைச்சா எதுவுமே முடியாது, முடியும் நினைச்சா எல்லாமே நல்லபடியா முடியுங்க. நான் நம்பிக்கை இல்லாமலாம் பேசல இளவரசி, நடைமுறைக்கு ஒத்து வராதுன்னு தான் சொல்றேன். நாம ஏதோ லோக்கலா சின்ன கம்பெனி மாதிரி ஒரு கடையை வச்சு நடத்திட்டு இருக்கோம். நம்மளாலலாம் அந்த அளவுக்கு எக்ஸ்போர்ட் பண்ண முடியாதுல்ல. கம்பெனி மாதிரி இருக்கிறத கம்பெனியாவே மாத்திடலாம் தாங்க சொல்றேன். இதெல்லாம் நடக்கிற விஷயம் இல்ல, வேற ஏதாவது இருந்தா சொல்றேன். ஏங்க நடக்காது? நான் சொன்னதை செஞ்சுதான் பாப்போமே, கண்டிப்பா நடக்கும். இளவரசி, எக்ஸ்போர்ட் பண்றது சாதாரண விஷயம் இல்ல. இப்ப நம்ம பண்ணிட்டு இருக்கிறது ஒரு குடிசை தொழில் மாதிரி.
ரொட்டேஷனுக்கு ஒரு சின்ன அமௌண்ட் இருந்தா போதும். ஆனா அதுக்கு அப்படி கிடையாது. ரெண்டாவது, லோக்கல்ல ஒரு கம்பெனிக்கு ஒரு பொருளை சப்ளை பண்ணா அது சரியில்லைன்னா அதை மட்டும் ரீப்ளேஸ் பண்ணா போதும். ஆனா வெளிநாட்டுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணா ஒரு பொருள் சரியில்லைன்னாலும் மொத்தத்தையும் கேன்சல் பண்ணிடுவாங்க. அவ்ளோ இழப்ப தாங்கிறதுக்கு நம்ம கிட்ட சக்தி இல்லையே. அப்புறம் ஃபேக்டரி மாதிரி இல்லைனாலும் 100 பேர் வேலை பார்க்குற மாதிரி கம்பெனியாச்சும் இருக்கணும். எதுவுமே நம்ம கிட்ட இல்லை. எப்படி? என்னங்க அனுப்புற எல்லா பொருளுமே தரமானதா அனுப்புவோம்னு நினைப்போமே, அதை விட்டுட்டு இப்படி குதர்க்கமா பேசுறீங்க. கடைய கம்பெனி ஆக்கலானாலும் அதுக்கும் ஒத்துக்க மாட்டேங்கிறீங்க. இளவரசி, உனக்கு தெரியாததா? அதுக்கெல்லாம் நிறைய பணம் வேணும். பணம் தானே, நான் ஏற்பாடு பண்றேங்க. பணம்னா 1000-2000 நினைச்சியா? குறைஞ்சது 2 லட்சத்திலிருந்து 3 லட்சம் வரைக்கும் செலவாகும். நான் பாத்துக்கிறேங்க, எப்படியாவது ரெடி பண்றேன். எப்படி? ஆ, என்கிட்ட டிகிரி சர்டிபிகேட்ஸ் இருக்கு, அதை வச்சு லோன் வாங்கலாம். அப்புறம் என்ன சுப்பிரமணி, லோன் ஏற்பாடு பண்ண வேண்டியதானே? இதுல யோசிக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்ல. சரின்னு சொல்லுங்க. சரி. இப்பதான் எனக்கு சந்தோஷமா இருக்கு. பாத்தியா சுப்பிரமணி, ஒரு பொண்ணு நினைச்சா என்ன வேணாலும் பண்ண முடியும்னு இளவரசி நிரூபிச்சுட்டா. டிகிரி சர்டிபிகேட் வச்சு லோன் வாங்கி எப்படியோ முன்னேறதுக்கு ஒரு வழி சொல்லிருக்கால. ஆமா, புதுசா ஆரம்பிக்க போற கம்பெனிக்கு யார் பேரை வைக்க போறீங்க? இதுல என்ன சந்தேகம் இருக்கு? இளவரசி பேர் தான் வைக்க போறோம். என்னங்க, கஷ்டப்பட்டு உழைக்க போறது நீங்க, உங்க பேர் தான் வைக்கணும். இல்ல இளவரசி, உன் பேர் வச்சாதான் சரியா இருக்கும். இல்லைங்க, கண்டிப்பா உங்க பேர் தான் வைக்கணும். என் பேர வைடா. என் பேர வைக்கடா. நான் தானடா இந்த வீட்டுக்கு மூத்த மாவன், எனக்கு இல்லடா பண்ணீங்க. அப்படியே பண்ணிட்டாலே இவரு கிழிச்சு தள்ளிடுவாரு. கொஞ்சம் பேர் ரோஷம் இருக்கா உனக்கு? சும்மா அறியா. உன்னை விட வயசுல சின்னவர் சுப்பிரமணி இந்த குடும்பத்தை எவ்வளவு பொறுப்பா பாத்துக்கிறாப்ல. நீயும் இருக்கியே, உன்னால 1 ரூபாய்க்கு பிரயோஜனம் இருக்கா? எப்ப பார்த்தாலும் குடிக்கிறதும் வாய்க்கிடையே பேசுறதும் வேற என்னையா தெரியும் உனக்கு? இது அண்ணன் தம்பிங்க பிரச்சனை, எதுவா இருந்தாலும் நாங்க பேசி தீர்த்துப்போம். வீட்டுக்கு வந்தவன் எவ்வளவு தலையிட்டீங்க, கொண்டா போட்டுருவேன். அத செய். ஏற்கனவே ஒரு தடவை பண்ணதுக்கு தான் இத்தனை நாள் உள்ள இருந்த. இன்னொரு தடவை கொலை பண்ணிட்டு மொத்தமா சாகுற வரைக்கும் ஜெயிலே இரு. இல்ல பேசுறதுல என்ன தப்பு இருக்குன்னு கேக்குறேன். என்ன தப்பு இருக்காவா? ஏய், அப்படின்னா என்ன தண்டசோரன் சொல்றியா? அண்ணே, அண்ணி அந்த அர்த்தத்துல சொல்லல. டேய், அவ சொல்லலனாலும் நீ சொல்லுவடா. நீ சொல்லுவடா, சொல்லுவ. எல்லாத்துக்கும் அப்பட சொல்லணும். இந்த வீட்டுக்கு மூத்தவன் நான். எனக்கு ஏதாவது செஞ்சிருக்கா அந்த ஆளு? நான் அந்த ஆளுக்கு அவ்வளவு இலக்காரன். அண்ணே, ஏன்னே இப்படி எல்லாம் பேசுற? அவர் எல்லார்கிட்டயும் ஒரே மாதிரி தான் நடந்துகிட்டாரு. யாரு? அந்த பெருமாளா? ஏய், ஏன்டா இப்படி பச்சையா போய் சொல்ற? அந்த ஆளு உங்களுக்கு தானடா செஞ்சா. எனக்கு நாமத்தை தானடா போட்டா. ஒரு தம்பிய போலீஸ் ஆக்கணும், ஒன்ன முதலாளி ஆக்கணும். டேய், என்ன என்னடா ஆக்கணும் அந்த ஆளு? எனக்கு என்னடா பண்ணிட்டான் அந்த ஆளு? சுப்பிரமணி, இதே நான் பிஸ்னஸ் பண்ணணும், எனக்கு ஒரு 50,000 ரூபாய் புரட்டி கொடுன்னு சொல்லி கேட்டேன். எனக்கு கொடுத்தானடா அந்த ஆளு? அந்த ஆள் மட்டும் அன்னைக்கு பணம் கொடுத்துருந்தானே வச்சுக்க, டேய், இந்நேரம் நான் அனில் அம்பானியாவோ டாடா பிர்லாவோ ஆயிருப்பேன். கொடுக்கலையே. சும்மா சும்மா அதே வார்த்தையை சொல்லிட்டு இருக்காதீங்க.
அப்பா எவ்வளவு கஷ்டப்பட்டு நம்மள வளர்த்தாருன்னு உங்களுக்கே தெரியும். சாப்பாட்டுக்கே வழி இல்லாத போது பிசினஸ் பண்ணணும்னு சொன்னீங்க. எங்க இருந்து பணத்தை புரட்டி கொண்டு வந்து உங்களுக்கு கொடுப்பாரு? நீ சும்மா இரு சுப்பிரமணி. அப்படியே பணத்தை கொடுத்தாலே இவர் பிசினஸ் பண்ணி இப்படி நாட்டே புரட்டி போட்டுருவாரு. இல்ல நான் தெரியாம தான் கேக்குறேன். சண்முகம் போலீஸ் வேலைக்கு உங்க அப்பா கிட்ட பணம் வாங்கிய படிச்சாரு. தானா கஷ்டப்பட்டு பார்ட் டைம் ஜாப் பார்த்து அது இதுன்னு கஷ்டப்பட்டு படிச்சாரு. தோ சுப்பிரமணி எடுத்துக்கோ. கடக்கடையே ஏறி இறங்கி படாத பாடுபட்டு இன்னைக்கு சொந்தமா ஒரு கம்பெனி வச்சிருக்காரு. அப்படியே பணத்தை புரட்டி கொடுத்தாலும் அதை காப்பாத்துறதுக்கு ஒரு துப்பு வேணும். அது உன்கிட்ட கிடையாது. எப்படியா 2 பேரும் செட்டில் ஆயிட்டானுங்களா? எனக்குன்னு எல்லாம் இருக்கு. சொல்லுடி, எனக்குன்னு எல்லாம் இருக்கு. சொல்லு. ஏன் உன்னை யாராச்சும் உழைச்சு சம்பாதிக்க வேண்டாம்னு சொன்னாங்களா? இது வரைக்கும் ஏதாவது ஒரு வேலைக்கு உருப்படியா போயிருக்கியா நீ? உனக்கு பொழுது விடிச்சு பொழுது போனா குடிக்கணும் குடிக்கணும் குடிக்கணும். முதல்ல வீடு தங்குறியா நீ? ஒரு நாளைக்கு வீட்டுக்கு வந்தா 9 நாளைக்கு வர மாட்டேங்கிற. இதுல மத்தவங்களுக்கு குறை சொல்ற. உன்னை எல்லாம் எல்லாரும் என்ன குடியாரன்னு சொல்றீங்களே. நான் ஏன் குடியார ஆனேன்னு தெரியுமா? அன்னைக்கு மட்டும் எங்க அப்பா பணம் கொடுத்திருந்தானா நான் குடியாரனா ஆயிருப்பேன். கோடீஸ்வரன் ஆயிருப்பேன். கோடீஸ்வரன் ஆயிருப்பேன். கோடீஸ்வரன் ஆக முடியலங்கிற வருத்தத்துல குடிக்கிறேன்னு பார்த்து குடியாரன்றீங்க. என்ன பண்றது? நல்லவனுக்கு காலம் இல்லையே. சரிண்ணே, இப்போ உங்களுக்கு என்ன பண்ணணும்? இப்ப கேட்டியே, இது நியாயமான வார்த்தை. டேய் தம்பினா நீ தம்பிடா. நான் யாரு? உன்னோட அண்ணன். தம்பி உடையான் படை கஞ்சான்னு சொல்லுவாங்கல்ல. டேய் நீ இருக்கிற தைரியத்துலடா நான் கவலைப்படாம இருக்கேன். அண்ணே, விஷயத்துக்கு வா. நீ ஒன்று பண்ணு. நீ ஆரம்பிக்க போற கம்பெனிக்கு யாரோட பேரை வேணாலும் வச்சுக்க. உன் பேரை வையி, உன் பொண்டாட்டியோட பேரை வையி, எந்த பேரை வேணாலும் வச்சுக்கடா. ஆனா என்ன அதுல ஒரு பார்ட்னரா சேர்த்து. என்ன என்ன பாக்குற? உன்னை யாரும் தொந்தரவு பண்ணாம ஏமாத்தாம நான் பாத்துக்கிறேன். அண்ணன் இந்த அண்ணன் நான் பாத்துக்கிறேன்டா. இளவரசி, நீயும் அந்த பொண்ணும் பேசுறத நான் கேட்டுக்கிட்டு தான் இருந்தேன். சுப்பிரமணி, மாசம் 2 லட்சம் ரூபாய் கிடைக்குமா? நீ என்ன பண்ற? ஒரு 50% எனக்கு கட்டி கொடுத்துரு. ஓகேவா? எதுக்கு? அத்தனையும் குடிச்சு அழிக்கவா? ஏன் அப்படி இருக்கிற? கூட பிறந்த பாவத்துக்கு உனக்கு செய்யறது மட்டும் இல்லாம உன் பொண்டாட்டி எனக்கு, நம்ம குழந்தைக்கு, என் தங்கச்சிக்குன்னு எல்லாத்துக்கும் பார்த்து பார்த்து செய்யறாங்கல்ல. அதனாலதான் பங்கு கேக்குறியா? சீச்சி, என் மூச்சிலே முழிக்காதீங்க. இந்த வெளியில போ. யார விட்டு விட்டு பேசுற? யார விட்டு நல்ல அடி. அடிக்காதீங்கடா. அடிச்சு வெளியில தள்ளு சுப்பிரமணி. ஏன் இப்படி இருக்காவ? இவ மனுஷனா மிருகம். நீ சும்மா இரு இளவரசி. என்னக்கா? இந்த ஆள் கூட தன எனக்கு ரோதனை தான். தினம் செத்து செத்து பொழைக்கிற. ஐயோ என்ன மனுஷனா இவன்? அவர்தான் நல்லா தெரியாம பேசுறாருல. எனக்கு நல்லா தெரியாம நான் மட்டும் தனியா இருந்திருந்தா ஆத்துலயே குளத்துலயே விழுந்து செத்துருப்பேன். ஒரு பொட்ட பிள்ளையில பெத்து வச்சிருக்கேன். நாளைக்கு அவளை கட்டி கொடுக்கணும். எவ்வளவு வேலை இருக்கு. நான் என்ன பண்ண போறேன்? கொஞ்சமாவது பொறுப்பு இருக்கா அந்த ஆளுக்கு? அடிச்சு கொல்லட்டும். சரி, செத்தாதான் ஒரே நிம்மதி. இருங்க, தண்ணி எடுத்துட்டு வரேன். சாரிம்மா, உங்க பையனோட டிஎன்ஏவும் அவரு வைஃபோட டிஎன்ஏவும் ஒத்து போகலம்மா. ஆமாப்பா, சுத்தமா ஒத்தே போகல.
நான் நம்ப மாட்டேன். நான் நம்ப மாட்டேன் டாக்டர். இங்க பாருங்க தம்பி, நாங்க வேணா போய் சொல்லலாம், பட் இந்த மெடிக்கல் ரிப்போர்ட்ஸ் போய் சொல்லாது. இது ஒரு பெண்ணோட வாழ்க்கை சம்பந்தப்பட்ட விஷயம் பாருங்க. அதனால தான் எனக்கு டவுட் வந்து வேறொரு டாக்டர் கிட்ட கொடுத்து ரிப்போர்ட் வாங்கினேன். அவரும் அதே தான் சொன்னாரு. டாக்டர், எங்க பொண்ணு மேல எங்களுக்கு நம்பிக்கை இருக்கு. அவ என் பையனுக்கு துரோகம் பண்ணிருக்க மாட்டா. அம்மா, ஒரு பொண்ணை தப்பா சொல்லணும்னு எனக்கு ஒன்றும் அவசியம் இல்லை. மெடிக்கல் ரிப்போர்ட் என்ன சொல்லுதோ அதைத்தான் நான் சொல்றேன். நீங்க 1000 தான் சொல்லுங்க, நான் நம்ப மாட்டேன். இதோ பாருங்க, நம்புறது நம்பாதும் உங்க இஷ்டம்மா. நான் சொல்ல வேண்டியதை சொல்லிட்டேன், அவ்வளவுதான். ஏக்கா, உனக்கு என்ன பைத்தியமா? அவங்க தான் இவ்வளவு தூரம் சொல்றாங்களே, புரியல உனக்கு? நல்ல வேலை, கல்யாணத்துக்கு முன்னாடியே யோகியதை தெரிஞ்சதுன்னு சந்தோஷப்படு. என்னது, இன்னும் கல்யாணம் ஆகலையா? அன்னைக்கு செக்அப் பண்ண வரும்போது இவரோட வைஃப்னு சொன்னீங்க. இல்ல டாக்டர், வைஃபா வரப்போற பொண்ணுதான். இங்க பாருங்க கோமதி, உங்களோட பழகினதுக்காக சொல்றேன். நான் உங்க குடும்ப விஷயத்துல தலையிடக்கூடாதுதான். ஆனா இப்படி கல்யாணத்துக்கு முன்னாடி தப்பு பண்ற பொண்ணு நாளைக்கு எந்த விஷயத்துலயும் தப்பு பண்ணுவல்ல. என் சர்வீஸ்ல இப்படி தப்பு பண்ணிட்டு அபார்ஷன் பண்ற நிறைய பொண்ணுங்களை நான் பார்த்திருக்கேன். அதனால தான் சொல்றேன், இந்த பொண்ணு உங்க ஃபேமிலிக்கு ஒத்து வர மாட்டா. மாப்பிள, நீங்க ஏன் வருத்தப்படுறீங்க? என்ன இருந்தா நீங்க ஆம்பளை மாப்பிள. சட்டுன்னு அவளை தலைமுழுகிற வழியை பாருங்க. சும்மா இருக்க மாட்டீங்களா? தேவையில்லாம வாய்க்கு வந்தபடியெல்லாம் பேசிக்கிட்டு. என்ன என்னடி பண்ண சொல்ற? எவனுக்கு ஒருவன குழந்தைக்கு மாப்பிள்ளை அப்பாவை சொல்றியா? முட்டாளமா பேசிட்டு இருக்க. மாப்பிள, நான் சொல்றபடி செய்யுங்க. நீங்க ரொம்ப தேங்க்ஸ் டாக்டர். இட்ஸ் ஓகே டாக்டர், நான் வீட்டுக்கு போயிட்டு ஃபோன் பண்றேன். சரிம்மா, தேங்க்யூ டாக்டர். போயிட்டு வாங்க. நன்றி டாக்டர். என்ன மாப்ள, கல்யாணம் யாருக்குன்னு கேட்டு ஒண்ணும் தெரியாத மாதிரி நிக்கிறீங்க. என்ன விளையாடுறீங்களா? உங்களுக்கும் லீலாவுக்கும் கல்யாணம்னு ஏற்கனவே பேசி ஐயரை வச்சு நாள் குறிச்சிட்டோம். அதெல்லாம் மறந்துட்டீங்களா? அத்தை, ஏற்கனவே அவன் மேல கொலவெறியோடு இருக்கேன். கல்யாணம் அது இதுன்னு பேசி தயவு செஞ்சு என்ன டார்ச்சர் பண்ணாதீங்க. போயிருங்க இங்க இருந்து. என்னடா நீ, டாக்டர் ஏதோ சொன்னாங்கன்னு சொல்லி அதையும் நினைச்சிட்டு இருக்கியா? இது ஒரு பொண்ணோட வாழ்க்கை பிரச்சனைடா. உன்னையே நம்பி வந்த அவளை நீ ஏமாத்தலாமா? நானாமா அவளை ஏமாத்தினேன்? நானா ஏமாத்தினேன்? அவ தானே ஏமாத்திருக்கா. மாப்ள, ஏதோ அந்த டாக்டர் சொன்னாங்கங்கிறதுக்காக அது உண்மையாயிடுமா? ஒரு டாக்டர் சொன்னாங்க, 2 டாக்டரும் அதே தான் சொல்லியிருக்காங்க. இனி எத்தனை டாக்டர் கிட்ட போனாலும் அதே ரிசல்ட் தானே வரப்போகுது. உண்மை மாறவா போகுது. டே கிருஷ்ணா, அப்படியே அவ தப்பே பண்ணியிருந்தாலும் உனக்காக அவ குடும்பத்தையே விட்டுட்டு வந்திருக்காடா. அவளுக்கு வாழ்க்கை கொடுக்கறதுல என்னடா தப்பு? அம்மா, உன் புள்ள ஒன்னும் தியாகி இல்ல. எனக்கு யாரும் செலவைக்க வேணாம். அவன் எங்கேயோ போய் அவன் கூட அவளுக்கு நான் வாழ்க்கை தரணுமா? என்னடா இப்படி பேசுற? பாவண்டா அந்த பொண்ணு. பாவம் புண்ணியன்னு சொல்லிட்டு நீங்க பாட்டுக்கு போயிருவீங்க. காலம் பூரா பரிதவிச்சுட்டு நிக்க போறது நான் தானே. பெருசா பேச வந்துட்டாங்க. அக்கா, ஏதோ பொம்பளைங்க நீங்க உருப்படியா ஏதாவது பேசுவீங்க தான் இவ்வளவு நேரம் நான் அமைதியா இருந்தேன். எவனுக்கு பிறக்க போற குழந்தைக்கு மாப்பிள்ளையோட இனிஷியல போட சொல்றீங்களா? அதுக்கு நாண்டுகிட்டு சாகுறாங்கா. டேய், என்னடா நீ அவங்க கூட சேர்ந்துட்டு பேசுற? உனக்கும் கல்யாண வயசுல ஒரு பொண்ணு இருக்காங்கறத மறந்துட்டு பேசுறியா? நான் அதை மனசுல வச்சு தாங்க சொல்றேன். என் பொண்ணு மட்டும் இப்படி கெட்டு போய் வந்திருந்தா இப்படி கல்யாணம் பேசிட்டு இருக்க மாட்டேன். இந்நேரம் அவளுக்கு கருமாதியா பண்ணி முடிச்சிருப்பேன். என்னங்க, நீங்க கொஞ்சம் வாய முடிறீங்களா? மாப்ள, அவர் ஏதோ உளறாரு மாப்ள. நீங்க அதெல்லாம் மனசுல வச்சுக்காதீங்க. ஒரு பொண்ணை பெற்றவன்ற முறையிலையும் நானும் ஒரு பொண்ணுங்கிற முறையிலையும் சொல்றேன். இந்த பொண்ணை ஏத்துக்குங்க மாப்ள. அத்தா, ஏற்கனவே அவன் மேல இருக்கிற கோவத்தை யார் மேல காட்டுறதுன்னு தெரியாம இருக்கேன். தயவு செஞ்சுங்க போயிருங்க. அப்படி போடு மாப்பிள்ள. எவனோ விதைச்ச வெள்ளாமைக்கு என் மாப்பிள்ளை அறுவடை பண்ண சொல்லி ஒருத்தி வந்து நிப்பாளா. அவளுக்கு இவங்க 2 பேரும் சப்போர்ட்டான். பெரிய சப்போர்ட். மாமா, தயவு செஞ்சு அவளை இந்த வீட்டு விட்டே துரத்திருங்க. அவன் முகத்துல முழிக்கவே எனக்கு அருவருப்பா இருக்கு. அவளை துரத்திருங்க. மாப்பிள்ள, இன்னைக்கு ஒரு பொழுது மட்டும் பொறுத்துக்குங்க. நாளைக்கு அந்த பொண்ணு இங்க இருக்க மாட்டா. மாப்ள,
நல்லா யோசிச்சு தான் சொல்றீங்களா? அத்தா போயிருங்கிறது. டேய் மாப்பிள்ளை தான் சொல்றல போடி வாக்கா. என்னம்மா சமையல் தடபுடலா நடக்குது போல. வாசனைய ரூம் வரைக்கும் வந்துச்சு. அம்மா எனக்கு பால் கொழுக்கட்டை சாப்பிடணும்னு ஆசையா இருக்கு, செஞ்சு தரீங்களா? சாப்பிடணும்னு போல இருந்தா ஹோட்டல்ல போய் சாப்பிடு. உனக்கு சமைச்சு கொட்டுறதுதான் எனக்கு வேலையா? என்னம்மா ஒரு மாதிரியா பேசுறீங்க? என் மேல ஏதாவது கோவமா? கோவமா? உண்மை இல்லையா? நான் கோவப்படுறதுக்கெல்லாம் உனக்கு தகுதி வேணும். அம்மா என்ன? அக்கா மண்டபம் பெருசு, அதனால தான் இந்த ரேட்டு. ரிசப்ஷன் செலவு, காலையில் டிஃபனு, மத்தியானம் சாப்பாடு, வர்றவங்களுக்கு தாம்பூல பை, பந்தல் செலவு, நாதஸ்வரம், இதெல்லாம் எல்லாமே லைட் மியூசிக், டிராவல் செலவு. அம்மாவை பால் கொழுக்கட்டை செஞ்சு கொடுக்க சொன்னேன், அதுக்கு அவங்க ஒரு மாதிரியா பேசுறாங்க. என்னது? இல்லத்த, அம்மாவை பால் கொழுக்கட்டை செஞ்சு கொடுக்க சொன்னேன், அதுக்கு அவங்க கோவமா பேசுனாங்க. கோவப்படாம உனக்கு கொழுக்கட்டை செஞ்சு வாயில ஊட்டி விடுவாங்களா? நாங்க என்ன அன்னசத்திரம் நடத்திட்டு இருக்கோமா? அத்தை, நீங்களே இப்படி பேசுறீங்க, என்னால நம்பவே முடியல. நம்பித்தான் ஆகணும். டேய் காசி, அந்த ரூம்ல 2000 ரூபாய் பணமும் 10 பழைய சேலையும் எடுத்து வச்சிருக்கேன். அதை எடுத்து இவகிட்ட கொடுத்து வெளியில போ சொல்லு. ஏதோ என் பையன்கிட்ட பழகின பாவத்துக்கு என்னால இதான் செய்ய முடியும். வாங்கிட்டு போ. அத்தை, இப்ப நான் என்ன தப்பு பண்ணிட்டேன்னு இப்படி ஆளாளுக்கு கரிச்சு கொட்டுறீங்க? இன்னும் என்னடி தப்பு பண்ணா? அதான் உன்னோட ஒழுக்கம் என்னன்னு தெரிஞ்சு போச்சே. அப்புறம் இங்க தாண்டவம் ஆடிக்கிட்டு இருக்க? முதல்ல கிளம்பு. இது பாருங்கம்மா, நான் கல்யாணத்துக்கு முன்னாடி கெட்டு போனவதா. ஆனா கண்டவனுக்கு முந்தி வரிக்கல, ஆசைப்பட்டு நம்பின ஒருத்தனுக்கு தான் முந்தி வரிச்சேன். அப்படி என்ன நான் ஒழுக்க கெட்டு போயிட்டேன்? ஆமா, நீ பெரிய கண்ணகி, ஒழுக்கத்தை பத்தி பேச வந்துட்ட. நீ என் மாப்பிள்ளைக்கு மட்டும் முந்தி விரிக்கல, நிறைய பேருக்கு முந்தி விரிச்சிருக்கேன்னு டாக்டர் சொன்னதுக்கு அப்புறம் தான் எங்களுக்கே தெரிஞ்சது. ஏன் இப்படி மனசாட்சி இல்லாம பேசிட்டு இருக்கீங்க? ஏய், மனசாட்சியை பத்தி நீ பேசுறியா? சி, வெக்கமா இல்ல? ஒழுக்கம் கெட்ட கழுத. மரியாதையே கிளம்பி போயிடு, இல்ல அசிங்கப்படுத்தி அனுப்பிடுவேன். நம்ப வச்சு கழுத்து இருக்கிற உங்க பணக்கார புத்தியை காட்டிட்டீங்கல்ல. ஹேய், பொம்பளை பிள்ளையாச்சன்னு பாக்குறேன், மரியாதைங்கிறது வெளியே போயிடு. அத சொல்றதுக்கு நீங்க யாரு? என்னது? நான் யாரா? நான் கிருஷ்ணாவுக்கு தாய் மாமண்டே. அத உங்களோட வச்சுக்கோங்க, என்ன வெளியே போக சொல்ற உரிமை உங்களுக்கு கிடையாது. ஏய், போடி வெளியே. என்ன ஆளாளுக்கு வெளியே போன்னு கத்திட்டு இருக்கீங்க? என்னை இந்த நிலைமைக்கு ஆளாகணும் உங்க பையன் வந்து சொல்லட்டும், அப்ப நான் வெளியே போறேன். போடி வெளியில. உன்னை இந்த வீட்டை விட்டு வெளியில துரத்துங்கன்னு நான் தாண்டி சொன்னேன். நீ எப்படி பேசுற? பின்ன மாறுவேஷம் போட்டு மிமிக்ரியா பண்ணிட்டு இருக்கேன். போடி வெளியில. அப்படின்னா நீ என்ன சந்தேகப்படுறியா? சந்தேகப்படாம என்ன பண்ண சொல்ற? உன் யோகிதை தெரிஞ்சு போச்சு நேத்து டிஎன்ஏ டெஸ்ட் ரிப்போர்ட்ல.
DNA டெஸ்ட் ரிப்போர்ட். வயித்துல வளர்ற குழந்தைக்கு நான் அப்ப இல்லன்னு சொல்ற DNA டெஸ்ட் ரிப்போர்ட். ஒரு டாக்டர் இல்ல 2 டாக்டர் சொல்லிருக்காங்க அந்த குழந்தைக்கு நான் அப்ப இல்லன்னு. கிருஷ்ணா 2 டாக்டர் இல்ல 2000 டாக்டர் சொல்லிருந்தாலும் நீ என்ன சந்தேகப்படலாமா? நான் உன்னோட லீலா, உனக்கு நான் துரோகம் பண்ணுவேனா? பண்ணிருக்கியாடி? அதான் இந்த ரிப்போர்ட் சொல்லுதே. ஏண்டி இவனை கோப்பறக்க போற குழந்தைக்கு ஏன் சீல் போடணுமா? என்ன பார்த்தா என்ன இழுச்சுவ மாதிரியே தெரியுது. கிருஷ்ணா, இவங்கதான் அப்படி சொல்றாங்கன்னா நீயே என்ன வார்த்தையால கொல்லாத, என்ன நம்பு கிருஷ்ணா. என்னது உன்னை நம்புறதா? போதும்டா சாமி, உன்னை நம்பி நம்பி ஏமாந்தது இதோட போதும். இனிமேல் நம்பி ஏமாறதுக்கு நான் ஒன்றும் முட்டாள் இல்ல. நான் போய் சொல்ல, நீ போய் சொல்லலாம், ஆனா இந்த ரிப்போர்ட் போய் சொல்லாதடி. கடைசியா கேக்குறேன், நடந்தது என்னன்னு உன் மனசாட்சிக்கும் ஏன் மனசாட்சிக்கும் தவிர அந்த கடவுளுக்கு மட்டும்தான் தெரியும். அந்த கடவுளை சாட்சியா வச்சு கேக்குறேன், நீ என்ன நம்புறியா இல்ல இந்த ரிப்போர்ட்டை நம்புறியா? சொல்லு, என்ன நம்புறியா இல்ல இந்த ரிப்போர்ட்டை நம்புறியா? என்னடி என்ன பத்தினி வேஷம் போடுறியா? இப்படி எல்லாம் பேசுனா நான் உன்னை நம்பிடுவேனா? தெரியும்டி, எனக்கு எல்லாம் தெரியும். ராஜீவ்னு ஒருத்தனோட போட்டோவை புக்கில் வச்சிருந்தேன். நான் பார்த்து யாருன்னு கேட்டேன், தெரியாதுன்னு சொல்லிட்டேன். கீழே வரேன், அவன் ஃபோன் பண்றான், நீ நினைச்சு பேசிட்டு இருக்கான். நான் ஹலோன்னு சொன்னதும் கட் பண்ணிட்டான். அதுக்கப்புறம் நீயே அவனுக்கு ஃபோன் பண்ணி ராத்திரி வரவழைச்சு ஜாலியா இருக்கலாம்னு நினைச்சிருக்க. நான் எந்திரிச்சிட்டேன், உங்களுக்கு டிஸ்டர்ப் ஆயிருச்சு, அவன் ஓடிட்டான் ரத்தத்தில் எழுதி வச்சுட்டு. இந்த உண்மையெல்லாம் எனக்கு தெரிஞ்ச உடனே ஒன்றும் தெரியாத மாதிரி பிளேட்டை மாத்திரையா? பிளேட்டை மாத்திரையா? சொல்லு. எனக்கு முன்னாடி ராஜீவ்னா அவனுக்கு முன்னாடி யாரு? ராஜேஷா? அப்ப அவனுக்கு முன்னாடி யாரு? உன்னை நம்பி வந்ததுக்கு இன்னும் என்னெல்லாம் பழி போட போறேன்? சொல்லுடா, சொல்லுடா. கையெடு. முடியாது. என்ன பத்தி தப்பா சொன்னல, அதை நிரூபிடா. கையெடு. முடியாது. கையெடுன்னு சொன்ன. முடியாது. நீ நிரூபி, அப்பதான் உன்னை விடுவேன். கையெடுன்னு சொல்ற. கொன்றுவன் ஜாக்கிரதை. அடிடா, நல்லா அடி. என் அக்காவும் அம்மாவும் உன்னை பத்தி அவ்வளவு தூரம் சொல்லியும் அவங்கள நம்பாம உன்னை நம்பி வந்த பாரு. என்ன அடிக்கணும்டா, செருப்பால அடிக்கணும். உன்னை நம்பி வந்தது மட்டும் இல்லாம கல்யாணத்துக்கு முன்னாடியே என்ன உனக்கு கொடுத்தேன் பாரு, அதுக்காகவாத அடிடா. அடி
அடிச்சு கொல்லு, அடிச்சு கொல்லுடா. நீ பேசுறத கேட்டு அணு அணுவா சாகிறத விட ஒரேடியா செத்து போயிடுறேன். அடா அடி. என்னங்க போய் பேக் எடுங்கடி. விட்டா பேசிட்டே போற. கிருஷ்ணா ஓடி 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 போ ஓடி. விடு கிருஷ்ணா, கிருஷ்ணா. வாங்க மாமா, தூக்கி வீசுங்க மாமா. எடுத்துட்டு போடி. என்னையோட கழுத்தை பிடிச்சு வெளியே தள்ளுற? இப்ப சொல்றேன்டா, என்னைக்காவது ஒரு நாள் நீ செஞ்சது தப்புன்னு உனக்கு தெரியதான் போகுது. அப்ப நீ வந்து என் காலை பிடிச்சு கதறி அழுது என்கிட்ட மன்னிப்பு கேட்கல, நானும் என் அப்பாக்கு பிறக்கல, என் வயித்துல வளர்ற குழந்தைய உனக்கு பிறக்கலடா. என் வயிறு எரிஞ்சு சொல்ற, நீ நல்லாவே இருக்க மாட்ட, நாசமா போயிடுவேன். ஏய், நல்லவங்க சாபமே இந்த காலத்துல பழிக்க மாட்டேங்குது. உன் சாபம் பழிக்கவா போகுது? போடே. எனக்கு நீ பதில் சொல்லலனாலும் என் கண்ணீருக்கு நீ பதில் சொல்லிதான் ஆகணும். போடே. மதனி, நாம நினைச்ச மாதிரியே நடந்துருச்சு. கோமதி, இவன் கோவம் தனியறதுக்குள்ள இவனோட மனச மாத்தி சூட்டோட சூடா நம்ம ரேகாவை இவனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடணும். அதுக்கு என்ன, உடனே அந்த வேலையை ஆரம்பிச்சிருவோம். இங்கதானே இருப்பேன்னு சொன்னா, ஆளையே காணோம். ஒருவேளை பொய் சொல்லிருப்பானோ? இருந்தாலும் இருக்கும். ஏங்க என்ன நீங்க இங்க வந்திருக்கீங்க? அடிக்கடி வருவீங்களோ? இல்ல, என் ஃப்ரெண்டு வரேன்னு சொன்னான், அதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். டெய்லி இங்க தான் தங்குவியோ? என்னங்க? டெய்லி இங்க தான் தங்குவியான்னு கேட்டேன். ஆமாங்க. ஏன் கேக்குறீங்க? 8 மணிக்கு மேல பார்க் மூடிடுவாங்க, அதுக்கப்புறம் எங்க போவ? உலகம் ரொம்ப பெருசுங்க. கண்ணு கெட்டின தூரம் காலில் வலு இருக்கிற வரைக்கும் நடப்பேன். அப்புறம் எங்கேயாவது பிளாட்ஃபாரத்தில் ஓரமாக படுத்து கிடந்துட்டு காலையில் மெக்கானிக் ஷெட் போயிடுவேன். எல்லாம் என் தலையெழுத்துங்க. உண்மையான காதலுக்கு கிடைச்ச பரிசு. கையில ஒரு பொண்ணோட பேரை பச்சை குத்திட்டா அதுக்கு பேரு உண்மையான காதலா? கையில் இருக்கிறது மட்டும்தாங்க வெளியே தெரியுது. என் மனசில் இருக்கிறது எப்படிங்க வெளியே தெரியும்? அவளை நான் காதலிச்சதுக்கு அடையாளமா அவள் பேரை தான் கையில் பச்சை குத்திருக்கேன்.
ஆனா அவ எனக்கு துரோகம் செஞ்சதுக்கு அடையாளமா என் நெஞ்சில கடப்பாறையால குத்திட்டு போயிட்டாங்க. நான் அவன் மேல வச்ச காதலுக்கு எனக்கு கிடைச்ச பரிசு என்னன்னு தெரியுங்களா? கஞ்சா கடத்தினவன்ற பேரும் ஜெயில நான் அனுபவிச்ச தண்டனையும் தாங்க. என் மேல அப்படி ஒரு பழிய போட்டதை கூட என்னால தாங்கிக்க முடியும். ஆனா பிலோ அதை நம்பி என்னை விட்டுட்டு போனா பாருங்க, அதாங்க என்னால தாங்க முடியல. எந்த பொண்ணு தான் காதலிச்சவன் தப்பானவன்னு தெரிஞ்சோ அவனோட வாழணும்னு நினைப்பா? எவளும் நினைக்க மாட்டா. இல்லைங்க, நான் தப்பே பண்ணிருந்தா கூட அவன் நம்பிருக்க கூடாதுங்க. அதாங்க காதல். எனக்கு வசதி இல்லைன்ற ஒரே காரணத்துக்காக அவனோட அப்பா என் மேல பொய்யான கேஸு கொடுத்து என்னை ஜெயிலுக்கு அமிச்சிட்டாரு. நான் வெளியே வர வரைக்கும் எனக்காக அவன் வெயிட் பண்ணியிருந்துருக்கணுங்க. ஏன்டா தப்பு பண்ணான்னு கேட்டு என்னை செருப்பால் அடிச்சு கூட விசாரிச்சிருக்கலாம். அதை விட்டுட்டு என்னை விட வசதியான ஒருத்தனை கல்யாணம் பண்ணியிருந்திருக்க கூடாதுங்க. அதுக்கு பேர் தான் உண்மையான காதலுங்க. எப்படியெல்லாம் அவளை காதலிச்ச தெரியுமாங்க? எப்படியெல்லாம் வாழணும்னு நினைச்ச தெரியுமா? எல்லாம் போச்சுங்க. குழந்தைங்க ஆசாசியா கட்டின மணல் வீட்டை அலை வந்து அடிச்சுட்டு போன மாதிரிதான் என் வாழ்க்கை ஆயிடுச்சு. யார் நம்மள முதல்ல இறந்தாலும் அடுத்த நிமிஷமே நீயோ நானோ உடனே இறந்துடணும்னு சொன்னாங்க. சாகும்போது ஒன்னாவே சாகணும்னு சொன்னவன் இன்னைக்கு வாழும்போது என் கூட இல்லைங்க. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் நரக வேதனை தாங்க. பொழுது விடிச்சு பொழுது போனா மரணம் தாங்க வருது. ஒரு பொண்ணு ஏமாத்திட்டா சாகிறது மட்டும்தான் முடிவா என்ன? என் வாழ்க்கையில என்னங்க முடிவு தொடக்கம்? இப்படி அவளை நினைச்சு அணு அணுவா சாகிறத விட ஒரே அடியா செத்து தொலைகிறது பெட்டர் இல்ல? சாகணும்னு யோசிக்கிறதுக்கு பதிலா ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டு ஏன் வாழணும்னு யோசிக்க கூடாது? இன்னொரு பொண்ணா? என்னங்க பேசுறீங்க? காதல் என்ன வருஷம் வருஷம் வந்து போற பிறந்த நாள் மாதிரி நினைச்சீங்களா? இல்லைங்க, அம்மா கிட்ட இருந்து நம்ம முதல்ல பிறக்கிற பிறப்பு மாதிரிங்க. வாழ்க்கையில எல்லாரும் ஒரு தடவை தான் பிறக்க முடியும். என் காதலும் அப்படித்தாங்க. இவ்வளவு தூரம் சின்சியரா ஒரு பொண்ணை லவ் பண்ணேன்னு சொல்ற, அது உண்மையான அன்பா இருந்தா இன்னொரு பொண்ணு புரிஞ்சுக்க மாட்டாளா என்ன? இல்ல, வேண்டாம். நான் நல்லா பட்டுட்டேங்க. இன்னொரு பொண்ணை லவ் பண்ணி சப்போஸ் அவளும் என்னை ஏமாத்திட்டா நான் தற்கொலை பண்ணிக்க வேண்டிய அவசியம் கூட இல்லைங்க. அந்த அதிர்ச்சியிலேயே செத்து போயிடுவேங்க. அது மட்டும் இல்லைங்க, என்ன ஒரு பொண்ணை ஏமாத்திட்டான்றதுக்காக இன்னொரு பொண்ணை கல்யாணம் பண்ணி அந்த பொண்ணை என்னால ஏமாத்த முடியாதுங்க. சரிங்க, என் சோகதை உங்களுக்கு எதுக்கு? நீங்க உங்க ஃப்ரெண்டை பார்த்துட்டு கிளம்புங்க. என்னால உன்னை புரிஞ்சுக்கவே முடியல. என்ன புரிஞ்சுக்க வேண்டிய ஃபிலோவே என்ன புரிஞ்சுக்கல. நீங்க புரிஞ்சுக்கிட்டு என்னங்க ஆக போகுது? எங்க ஃப்ரெண்டு வருவாங்க பார்க்கணும்னு சொன்னீங்க. நான் வரேன்.
டேய் மாப்ள, டேய் அவ போயிட்டாடா, எந்திரா. ஓவரா சீன் போடாத. நல்ல வேலைடா, நடிகர் திலகம் நடிகை வேலும் இறந்துட்டாங்க. இல்லைன்னா ஓ நடிப்பெல்லாம் பார்க்க வேண்டிய கொடுமை அவங்களுக்கு வந்திருக்கும். பொண்ணுங்க விஷயத்துல நடிக்கிறதுக்கு நம்மளுக்கு எல்லாம் சொல்லியா தரணும்? சரி, அதெல்லாம் இருக்கட்டும். எப்படி அந்த பொண்ணு உன்னை தேடி வருவான்னு கரெக்டா சொன்ன? தெரியுமே, அவ வயசு அப்படி அங்கிள். பொண்ணுங்க விஷயத்துல நல்லா டாக்டரேட் பட்டம் வாங்கணுமே. அவ தேடி வந்ததுனால உன்னை லவ் பண்ணுவா நம்புறியா? இப்பதானே முத கல்ல வீசியிருக்கேன். அடுத்து நான் வீச போற ஒவ்வொரு கல்லுக்கும் எப்படி அவன் என்கிட்ட வந்து விழப்போறான்றத மட்டும் பாருங்க. எப்படியோடா நாம நினைச்சது நடக்கணும்னா நீ அவளை லவ் பண்ணி தான் ஆகணும். கவலையே படாதீங்க அங்கிள். இந்த நிர்மலா நிச்சயம் என் வலையில வந்து விழுவா. அதுக்கப்புறம் உங்க வீட்டுக்குள்ள போய் உட்காந்து நான் ஆடுறேன் பாருங்க ஒரு ஆட்டம். பிலோ, அதுக்கப்புறம் நம்ம அடிமைதான். சீடி நம்ம கையை விட்டு போன உடனே அந்த ஃபிலோவும் கையை விட்டு போயிட்டான்னு நினைச்சேன். ஆனா காலம் பூரா நம்ம கிட்ட மாட்டிக்கிட்டு கஷ்டப்படணும்னு அவளுக்கு தலையெழுத்துடா. அது மட்டும் இல்லை அங்கிள், அந்த கிழவி வந்து என் மேலேயே கையை வச்சுட்டு என்கவுண்டர் பண்ணிடுவேன்னு மிரட்டிட்டு போனா. அவளுக்கும் நான் யாருன்றதை காமிக்கிறேன். எஸ், வாங்க. வணக்கம் சார், என் பேர் சுப்பிரமணி. இவங்க என் ஒய்ஃப் இளவரசி. உட்காருங்க. தேங்க்யூ சார். ராமூர்த்தி சார் அனுப்பிச்சாரு. ஓஹோ, நீங்க தானா? அது சொன்னார். ஏதோ பிஸ்னஸ் லோன் வேணும்னு கேட்டிருந்தீங்களாமே. என்ன பிஸ்னஸ் பண்ண போறீங்க? சார், இப்போ ஃபுட் ப்ராடக்ட்ஸ்லாம் நாங்களே ரெடி பண்ணி நாங்களே சேல்ஸ் பண்ணிட்டு இருக்கோம். திடீர்னு ஃபாரினுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணுற அளவுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. அதான் சார், இப்போ இருக்கிறத ஒரு சின்ன ஃபேக்ட்ரியாக டெவலப் பண்ணலான்னு இருக்கோம். வெரி குட். நல்ல பிஸ்னஸ் தான். கம்பெனி ப்ரொஃபைல், ப்ராடக்ட் டீட்டெயில்ஸ் எல்லாம் கொண்டு வந்திருக்கீங்களா? கொண்டு வந்திருக்கோம் சார். எல்லாம் பக்காவாக இருக்கு. பட் பிஸ்னஸ் லோன் வாங்கணும்னா ஷூரிட்டிக்கு ஏதாவது ப்ராப்பர்ட்டி காட்டணும். அப்படியும் இல்லைன்னா சார், என்னோட டிகிரி சர்டிஃபிகேட் இருக்கு சார். அது போதுமே, அதை வச்சு தாராளமாக லோன் வாங்கலாம். ராமூர்த்தி அவ்வளோ சீக்கிரமாக யாருக்கும் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டாரு. அவரே ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காருன்னா உங்கள் மேலே அவர் எவ்வளோ நம்பிக்கை வச்சிருக்காருன்னு எனக்கு புரியுது. நீங்கள் இப்போ கொடுத்துருக்கிற டாக்குமெண்ட்ஸை பற்றி எங்கள் லோன் டிபார்ட்மெண்ட்லேயும் சொல்கிறேன். நீங்கள் போய் பாருங்கள். தேங்க்யூ சார். ஃபர்தராக ஏதாவது டீட்டெயில்ஸ் வேணா அவங்க சொல்லுவாங்க. ஒரு 2 days கழிச்சு நீங்கள் வாங்க, என்ன இம்ப்ரூவ்மெண்ட்டுன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ சார். நீங்கள் கவலைப்படாமல் போங்க. லோன் கிடைக்கிறதுக்கு எல்லா ஏற்பாடும் நான் பண்ணுறேன். ரொம்ப நன்றி சார். அப்போ நாங்கள் கிளம்புறோம். ஓகே, வரோம் சார். பரவாயில்ல, யூ கேரி ஆன். வள்ளி, அங்க பாரு, ஒரு பொண்ணு கீழே வந்துருச்சு. ஐயோ, சீக்கிரம் வாங்க. என்னாச்சுன்னு தெரியல. சீக்கிரம் போயா. ஐயோ, என்னாச்சுடி? அம்மா, என்னாச்சு பாருங்க. இங்க பாருமா. அம்மா, என்னாச்சுமா? இங்க பாருமா. ஐயோ, யாரோ தண்ணி எடுத்துட்டாங்க. சீக்கிரம் போங்க. இங்க பாருமா. தூக்குமா, சீக்கிரம் நிழல தூக்கி போலாம். பாத்து குடிங்க. அம்மாடி, யாருமா நீ? நான் ஒரு அனாதை. ஒருத்தனை நம்பி ஏமாந்து நான் இந்த நிலைமையில இருக்கேன். என்னம்மா சொல்ற? ஆமாக்கா, அவ எனக்கு நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டான். வயித்துல குழந்தைய வச்சுக்கிட்டு எங்க போறது என்ன பண்றதுன்னு தெரியாம முழிச்சுக்கிட்டு இருக்கேன். உன் பேர் என்னம்மா? லீலா. சாப்பிட்டியா? கூச்சப்படாம சொல்லுமா. சரி வள்ளி, உள்ள தூக்கு பாத்திரத்துல சாப்பாடு இருக்கு, போய் எடுத்துட்டு வா. சரிக்கா. இல்லக்கா, வேணாம். ஏமா, எங்க சாப்பாடு ருசி இருக்காதுன்னா? ஐயோ, நான் அப்படி சொல்லலக்கா. நீ எதுவும் பேசாத வள்ளி, நீ போய் எடுத்துட்டு வா. சரிக்கா. அது
பசி மயக்கத்தில் தான் மயங்க விழுந்திருக்கு. வேற ஒண்ணும் இல்ல. நல்லா சாப்பிட வச்சு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்க வை. சரிங்க அண்ணே. ஏம்மா, நான் சொல்றேனேன்னு நீ தப்பா எடுத்துக்காத. உனக்கு தான் வேற யாருமே இல்லைன்னு சொல்றியே. வேணும்னா நீ இங்கேயே தங்கிட்டு எங்க கூடவே வேலை பாக்குறியா? பெருசா ஒரு வேலையும் இல்லம்மா, சின்ன சின்ன வேலைங்க தான். மேஸ்திரி என்ன சேர்த்துக்கலாமா அண்ணே? சரியா, அது அப்புறம் பாப்பா, முதல்ல சாப்பிட வைங்க. ஏமா வள்ளி, சீக்கிரம் வாமா. இதோ வந்துட்டேனே. அக்கா இந்தாங்க அக்கா. கொண்டாமா. குடுமா. இந்தாமா சாப்பிடுமா, நல்லா இருக்கும். சாப்பிடுமா. இல்ல நம்ம மாமா பொண்ணு பெங்களூர்ல தானே படிக்கிறா, அவள தானே கல்யாணம் பண்ணிக்க போறோம். போய் பார்த்துட்டு வருவோன்னு ஆசையா ஒரு நாளாவது வந்து பாத்தீங்களா? சரி, அத கூட விட்டுருங்க. கட்டிக்க போற பொண்ணு இன்னைக்கு ஊர்ல இருந்து வராளே, ஏர்போர்ட்லயாவது வந்து ரிசீவ் பண்ணீங்களா? இப்போ உன் படிப்பை விட உன் வாழ்க்கை தான் எனக்கு முக்கியம். என் வாழ்க்கை தான் உனக்கு முக்கியம் நீ நினைச்சனா என்ன படிக்க விடு. ஏய், கல்யாணம் பண்ணிக்க பிடிக்கலங்கிற அளவுக்கு உனக்கு என்னடி பிரச்சனை? எனக்கு பிரச்சனையே கல்யாணம் தான். Jayachandran Gold and Diamonds, now at Palikatnai. Catch us on TV, Thandivan app, thandivan.com and YouTube.